ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். ஆக்சுவலாக நானும் அபியும் இருக்கோம். உங்ககிட்ட ஒரு சொல்லணும். தாய்லாந்து ட்ரிப் நாங்கள் போகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் பேக்கிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறோம், அது எப்படி எவ்வளோ வாங்கி வச்சுருக்கோன்னு பாருங்கள் பின்னாடி ஃபுல்லாக. ஸோ அவ்வளோ திங்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். 2 ட்ராலியில் கொண்டு போகிறோம். இங்கே ஒரு ட்ராலி இருக்குது, இங்கே ஒரு ட்ராலி இருக்குது. ஸோ பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சொல்லுங்கள் மேடம். நோட்டும் பேனாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒட்டுமொத்த பேக்கிங்கையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்னலாம் கொண்டு போகிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போது இந்த பேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ட்ரெஸ்ஸஸ் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 5 நாள் போகிறோம், 6 நாள் போகிறோம். ஸோ 6 ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து வச்சாச்சு. அது போக வந்து நைட் ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு 2 பேர் நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேண்ட்பேக்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 அழகான ஹேண்ட்பேக் புதுசு வாங்கியிருக்கேன். அது போக இன்னொன்று வந்து ஸ்லிங் பேக் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்வியஸாக தலைவருக்கு பூமால இருந்து ஷூ வேற லெவல்ல இருக்கும், கிராக்ஸ்ல இருந்து செருப்பு. ஆமா, பர்த்டே பாய்ன்றனால எல்லாம் புதுசு புதுசு புதுசாக வாங்கி அடுக்கி வச்சிருக்கோம். இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்பர்லா, ஏன்னா ரெய்னி சீசனாக இருக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு அம்பர்லா வாங்கியிருக்கோம். இதுவும் டிமார்ட்டில் கொஞ்சம் நிறையா, அதாவது தேவையான ஐட்டங்கள் காசு கம்மியான ரேட்டில் கொஞ்சம் அஃபோர்டபுளாக வாங்கியிருந்தோம். அப்புறம் கூலர்ஸ், இந்த கூலர்ஸ் 2 கூலர்ஸ் இருக்குது. இது ஒன்று, இன்னொன்று இருக்குது. இன்னொன்று ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் சாக்ஸ், 2 பேருக்கும் சாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டப்பா, என்னடா இந்த டப்பா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது, தெரியும் நினைக்கிறேன். இது ஃபேனு. ஆக்சுவலி இது வந்துட்டு ஹேண்ட் ஃபேனு. எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஏசி ரூமை விட்டு வெளியே போனாலே வேர்க்கும். இந்த 2 வேர்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ நல்லா குழு குழு. அதுவும் எந்த அளவுக்கு வேர்க்கும்னா அப்படியே வேர்த்து கொட்டிரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வேர்க்கும். ஸோ அதனாலேயே இது முக்கியமான ஒரு ஐட்டம்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணோம். வந்து பார்த்தீங்களா, நல்லா காற்றுக்கு பறக்குதா, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த திங்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே எடுத்து வைக்கிறதா அப்படியே பண்ணணும், நான் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன தேவைப்பட்ட விஷயங்கள்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த ட்ரிப் பற்றின ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒன்று ஒன்றா இதுக்கு அடுத்து நம்ம சொல்லுவோம், எப்படி நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்றத. என்னடா எடுத்தவுடனே பேக்கிங் வீடியோக்கு போயிட்டா நினைக்காதீங்க, அந்த பிளானிங் வீடியோலாம் அடுத்தடுத்து வரும். ஃபஸ்ட்டு பேக்கிங். ஸோ வந்து இது ஒரு டிஷர்ட்டு, ஒரு ட்ரெஸ் ஆயிடுச்சா. இது வந்து ஒரு குவாட் செட்ஸ் மாதிரி. ஸோ இது சூப்பராக இருக்கும், இது சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இதுவும் மீஷோல தான். அதெல்லாம் நம்ம வீடியோல பார்ப்பாங்க, நம்ம போடுறத எப்படி இருக்குன்றத கண்டிப்பா வீடியோல பாருங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கஃப்தான். இதுவும் சூப்பர்ல, கஃப்தான் ட்ரெஸ். இதோட ரேட்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மிரண்டுருவீங்க. என்ன கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெஸ்ஸஸ், ஃப்ராக் கவுன் மாதிரி. அதுக்கப்புறம் இது ஒரு கவுனு ப்ளூ கலர். இதுவும் சூப்பரா இருக்கும். இது செம்மையா இருக்கும். 4 ட்ரெஸ் ஆயிடுச்சா. இதோட 5வது ட்ரெஸ். ஆனா என்கிட்ட இன்னும் 2-3 ட்ரெஸ் இருக்கு. இது ஒரு டிஷர்ட்டு. இது சூப்பரா இருக்கும். இதுவும் சூப்பரா இருக்கும். 6வதா. இது வந்து 7வது ட்ரெஸ். இதுவும் வந்து ட்ரெஸ்ஸஸ் மாதிரி. ஷர்ட்டே வந்து ஒரு லாங் ஷர்ட் மாதிரி. இது ஆக்சுவலா இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல இருந்து வாங்கினது. ஸோ இந்த ஷர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு கவுன் மாதிரி, நல்லா இந்த பார்ட்டி வேர் மாதிரி கொஞ்சம் அழகாக ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஸோ அது ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சதுனவோ 5 ட்ரெஸ்ஸு, ஆனால் எடுத்து வச்சதுனவோ 8-9 ட்ரெஸ் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இவன் வந்து உட்காந்துட்டான்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுற விஷயம் எல்லாத்தையும் நான் தான் எப்பவுமே பண்ணுவேன். இப்படி வைக்கிறத விட இதை இப்படி வச்சோன்னா இடம் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதனால் நான் அதை அப்படியே வைக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் பார்த்துட்ருங்க.
ஒரு வழியா அபியோட திங்ஸ் எல்லாம் அடைச்சாச்சு. ஸோ என்னோட ஹேண்ட்பேக்ல இருந்து எல்லாத்தையுமே அடைச்சிட்டோம் ஆக்சுவலா. ஆமா, ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு எல்லாமே அடைச்சிட்டோம். காஸ்மெட்டிக்ஸ் தவிர, ஷூ தவிர இது எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம சைடு போகலாம். காஸ்ட்லியான சைடு. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து ஒரு சீப்பான ஒரு சைடை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து காஸ்ட்லியை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், உண்மையிலே சொல்லப்போனால் என்னோட திங்ஸ் எல்லாம் தான் காஸ்ட்லி. அப்படி கூட கொஞ்சம் அபியோடது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிட்டா. நான் ரொம்ப நிறையா செலவு பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலி. சரி, ஓகே. என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் தான் ஆப்வியஸ்லி. ஸோ எல்லாத்தையும் அடிக்கிடலாம். ஜீன்ஸ் எல்லாத்தையும். ஜீன்ஸே ஒரு 5-6 ஜீன்ஸ் இருக்கும். ஆமாம், ஜீன்ஸ் நிறைய ஜீன்ஸ் இருந்தட்டும். அப்பா, நான் லைஃப்லேயே இவ்வளவு ஷாப்பிங் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு திகட்ட ஷாப்பிங் பண்ணியாச்சு. இது போக பேங்காக்ல வர போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அதுலேயும் ஷார்ட்ஸுகள் தான் அதிகம். ஷார்ட்ஸு எங்கே, பேண்ட்லாம் தான் இருக்கா? ஓகே ஓகே. ட்ராக்கு, ஐயோ ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வாங்கினோம், லைஃப் ஸ்டைலு, பேந்தலூன்ஸு, வெஸ்ட் சைடு, இதில் எதுவும் வாங்கலை. ஜூடியோவில் பேண்ட் வாங்கல, டிஷர்ட்ஸு அதெல்லாம் தான் வாங்கினோம். இந்த நைட் பேண்ட்லாம் ஜூடியோவில் தான் வாங்கினோம். இது எங்கே வாங்கினோம்? ஜூடியோ இல்லைப்பா, ஜூடியோ கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஜூடியோ தான். கரெக்டா? ஜூடியோ தான். ஆக்சுவலாக விக்கிக்கு என்னென்ன ட்ரெஸ் வாங்கணும்னு எங்களுக்கு ஞாபகம். என்ன வாங்கினேன்னு தெரியலங்க. அவ்வளோ என்னடா இவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, இதெல்லாம் இந்த ட்ரெஸ்லாம் ஒயிட் ஷர்ட் டிஷர்ட்லாம் எங்கே வாங்கணும்னு எனக்கே தெரியல. இது ஸ்லீவ்லெஸ் இந்தா இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல்னு நினைக்கிறேன். ஸ்லீவ்லெஸ் கூட வந்து தலைவர் வந்து லைஃப் ஸ்டைல்ல தான். ஆமா, லைஃப் ஸ்டைல் இதெல்லாம். ஆனா டிமார்ட்லயும் நாங்க ஸ்லீவ்லெஸ் எடுத்தோம். டிமார்ட்ல வந்து இந்த குவாட் செட் இது மீஷோல வாங்குனது. இப்போ இதெல்லாம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் சொல்றேன் நாங்க எங்கெங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இதெல்லாம் பேக் பண்ணி நம்ம வந்து டெய்லி வந்து அவுட்ஃபிட் செக் ஒன்று எடுக்கிறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி. ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ ஓகே, இதுவும் ஸ்லீவ்லெஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்லீவ்லெஸ். என்னடா இஷ்டத்துக்கு அடுக்கிறோமேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா எங்களுக்கே தெரியாது என்னன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு போட போகிறோம், எங்கே போகிறோன்றது கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஜஸ்ட் ஒரு பிளான் வச்சுருக்கோம், அதுபடி நடக்குமான்லாம் தெரியும். இன்னொன்று, இது எல்லாமே நாங்களாக பிளான் பண்ணது. கரெக்ட். ஸோ அதனால நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். இது வந்து சோல்டு ஸ்டோரில் வாங்கினது. இது மேக்ஸில் ஆர்டர் போட்டது. இங்கே பார்த்தீங்களா, என் பையில் என்னோட ட்ரெஸ்ஸஸ் வச்சது போக, இன்னர் வச்சது போக, என்னோட ஹேண்ட்பேக் 2 வச்சுருக்கேன், என்னோட நைட் ட்ரெஸ் வச்சுருக்கேன், என்னோட பெல்ட்டு, அது போக வந்து எக்ஸ்ட்ரா இருந்த அம்பர்ல அதெல்லாம் வச்சுருக்கேன். இவருக்கு ட்ரெஸ்ஸை வச்சோடனே இந்த சைடு ஃபுல்லாக அடைக்கிற அளவுக்கு ட்ரெஸ்ஸு இவ்வளோ இருக்கு. நானே நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ இருக்குன்னு. அப்பா, ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு. போதுன்ற அளவுக்கு உண்மையிலே அங்க போய் ஆக்சுவலா நமக்கு ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னாலும் நாங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கண்டிப்பா சத்தியமா வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு திகட்ட வந்து ட்ரெஸ் வந்து வாங்கிட்டோம். விக்கிலாம் வந்து எந்த அளவுக்கு, ஆமா விக்கிலாம் வந்து எந்த அளவுக்குன்னா தீபாவளிக்கு நான் இந்த வருஷம்லாம் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு இந்த சட்டையில இருந்து அப்பா நினைக்க போறானுங்க எல்லாமே புது ட்ரெஸ்ஸா இருக்கா, எதுவும் அங்கே ட்ரெஸ்ஸஸ் போய் விற்க போறாங்கன்னு நினைக்க போறானுங்க. இமிகிரேஷன்ல செக் பண்றவன் எல்லாம் டேக் எடுக்காம வேற இருக்கு. யாரா இவனுங்க ட்ரெஸ்ஸு கடை போட வந்துட்டானுங்களான்னு நினைக்க போறானுங்க. ஸோ இந்த பிளாக் அண்ட் பிளாக் தான் அன்னைக்கான அவுட்ஃபிட் என்னோடது. ஏர்போர்ட் அவுட்ஃபிட். அப்புறம் பூமா ஷூவை காட்டுவோம். இந்தா ஃப்ளெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சல உன்னோட ப்ராடக்ட் செம்மையா இருக்கும். பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பிளாக்குக்கும் இந்த ஷூவுக்கும் செம்மல. ஸோ ரொம்ப காஸ்ட்லி. அபி எனக்காக வாங்கி கொடுத்தா. சூப்பர் இருக்கும். ஓகே, மொத்தத்தை பேக் பண்ணிட்டு காட்டலாம். கிராக்ஸ் எல்லாம் கிராக்ஸை காட்டவா?
இத வச்சுக்கிட்டு இவங்க பண்ண அலும்பலாம் சின்ன குழந்தை கூட இப்படி பண்ணாது. சின்ன குழந்தைய விட இது என்னோட ஃபர்ஸ்ட் கிராக்ஸ்ங்க. கிட்டத்தட்ட இதை எடுத்து எடுத்து போட்டு போட்டு டெய்லி வீட்டுக்குள்ள நடந்து எப்பா ஃபர்ஸ்ட் கிராக்ஸ்ங்க. பா எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா அதெல்லாம் வாங்கணும்னு. செம்ம சூப்பரா இருக்கு. அதனால போட்டு போட்டு பார்த்தேன். அதில் என்ன தப்பு இருக்கு? அதான் சின்ன பிள்ளை கூட இந்த மாதிரி போட்டு போட்டு. அதுக்கப்புறம் இன்னர் பார்த்தீங்களா புதுசாக தான் ஜாஸ்தியில தான். ஆமாங்க. ஐயோ அது ஒரு வாங்கணுமே அது எவ்வளோப்பா? 600 ரூபாயா? 600 ரூபாவா? 800 ரூபாவா? 900 ரூபாவா? 800 ரூபாய்க்கு 2, 900 ரூபாய்க்கு 1. இது ஏதோ போட்டுக்கிறதே தெரியும். இது அதுலேயும் பச்சை ஆகிருக்கே பாருங்க. இது ஏதோ போட்டுக்கிறதே தெரியாதா? அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. போட்டாதான் தெரியும். சரி ஓகே, எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக என் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஓ ஃபைனலி முடிச்சாச்சு. ட்ரெஸ்ஸு அத்தனை இருக்கு. இவ்வளோ ட்ரெஸ் நான் எடுத்ததே இல்லை. லைஃப் டைமில் வந்துட்டு இத்தனை ட்ரெஸ் எடுத்தது வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இந்த பர்த்டேவை மறக்கவே முடியாது. அதுவும் தாய்லாண்டில் போய் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுவும் தாய்லாந்து அன்னைக்கு பர்த்டே அப்போ சார் எங்கே இருப்பாருன்னு கேளுங்க. பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் மிதந்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணியாச்சு. அடுத்து பெட்டியை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் மித்த விஷயத்த சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப எழுத்தா உங்களுக்கு போர் அடிச்சிருன்னா அப்படி சொல்கிறேன். ரைட்டு பார்த்தீங்களா பச்சை கலர் ட்ராலி. ஆமாம் அழகழகான பச்சை கலர் ட்ராலி. இந்த ட்ராலி வாங்கினது நான். ஆனால் இந்த கலரில் வாங்கினதுக்கான காரணம் நான் ஒரு பச்சை பைத்தியம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரீசன் நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்க்குறீங்களான்னு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா கீழே வச்சிருக்க பெட்ஷீட் அது என்னோடது தான். ஸோ லாக்கை போட்டாச்சு. அப்பா எவ்வளோ கிலோ இருக்குன்னு தெரியும். ஆமாம் எவ்வளோ 20-40க்கு மேலேயா இருக்க போது. அவ்வளோலாம் இருக்காது. ஐயோ அது வேற இருக்குடி. இதில் நாங்கள் வந்துட்டு ரொம்பலாம் வைக்க போகிறது கிடையாது. ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுவோம். ஆக்சுவலாக இங்கேருந்து போகும்போது நான் வந்துட்டு ஷூ தான் போட்டு போக போகிறேன். அதனால கிராக்ஸ் உள்ளே வைக்கணும். அதே மாதிரி அபியும் ஷூ போட்டு அபியோட என்னோட கிராக்ஸும் உள்ளே வைக்கணும். நம்மலாம் வந்து ஒரே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பட்ஜெட் சூப்பராக இருக்கா? இது அபியோட ஷூவு. இது எவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. என்னை விட நான் கம்மி தான். உன்னை விட பல மடங்கு கம்மி. ஸோ இதுக்கடுத்து வந்து இந்த ஷூவெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு வாங்கணும். இது நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்துட்டு நீங்கள் ஷூ க்ளீன் பண்ண நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம் இது எங்கள் வீட்டில். ஸோ ஷூ க்ளீன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு. இதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வாங்கிக்கலாம். இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவோமான்னு தெரியல. பட் இங்கேருந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஓகே. ஸோ அதெல்லாம் தான் இதில் வைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் ப்ரஷ் வைக்கிறதுக்கு. அப்புறம் இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே அபியோடது என்னோடது அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. இது சூப்பராக இருக்குல்ல? அதெல்லாம் இதுக்குள்ளே வைக்க போகிறோம். அது போக வேறு என்ன அபி இருக்குது? சார்ஜரு. சார்ஜ் இந்த பார்த்தீங்களா பவுச்சு, புது பவுச்சு. இதுவும் அழகாக இருக்குல்ல? இதில் ட்ராவலோடலாம் இருக்குது பாருங்க. நீங்கள் பாருங்க அந்த ட்ராவல் பாரிஸ் அது இதுன்னு போட்டு ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கா. அதனால அதை வாங்கினேன். அது போக வந்துட்டு 2 பேத்துக்கும் புது பவுச் வேறு இருக்குது. மொபைல் கேசஸ் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டீடைலா அதெல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த செகண்ட் சூட் கேஸ் ப்ளஸ் வந்துட்டு வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றோம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு ஒரே வீடியோல அது போக ஒரு பேக் பேக்கும் எடுத்து வைக்கிறோம். ஸோ அதுல வந்து லேப்டாப், டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல அதெல்லாம் வச்சுக்கலான்ற ஒரு அதெல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. ஸோ தாய்லாந்து பத்தின இந்த சீரீஸ் வந்துட்டு சூப்பரா போகுது. பேக்கிங்கே 2 வீடியோவா போறோம். கண்டிப்பா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க சோலோவா தனியா டிராவல் பண்ண போறீங்க. எங்களோட vlogs எல்லாம் ஏன்னா நாங்க வந்து எந்த டிராவல் ஏஜென்சியோட புக் பண்ணல, நாங்களே தான் எல்லாமே புக் பண்ண போறோம். சோ அதனால ஃளைட் டிக்கெட்ஸ்ல இருந்து எல்லாமே நாங்களே தான் புக் பண்ணுவோம். ஹோட்டல்ஸ். சோ ஃபர்ஸ்ட் சூட்கேஸ் ரெடி, ஃபர்ஸ்ட் ட்ராலி ரெடி ஆயிருச்சு. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் ரெடி ஆயிருச்சு. ஸோ அடுத்த ட்ராலியில் சில தேவையான ஐட்டங்கள் இது வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வரதுக்கு. ஸோ இன்னும் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்குள்ளே பார்த்துக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.